ஹலோ கைஸ். இப்போ இந்த 2வது எபிசோடோட ஸ்டார்ட்டிங்ல இந்த 4 பேர் இருக்காங்க பாத்தீங்களா? ஸோ இவங்க ஃபுல்லா எல்லா வேலையுமே இழுத்து போட்டு செய்றாங்க. எதுவா இருந்தாலும் இவங்கள தான் அசிஸ்டண்டா கூப்பிடுறாங்க. லிட்டரலா சாப்பிடுறது கூட டைம் இல்லாம எல்லா வேலையுமே செஞ்சுக்கிட்டு இருக்கறனால டயர்டா வந்து ஒரு ரூம்ல உட்காந்துருக்காங்க. அன்னைக்கு டே ஃபுல்லா இவங்க என்னென்ன எல்லாம் பேஷண்ட் அட்டன் பண்ணி என்னென்னலாம் இவங்க பண்ணாங்க அப்படிங்கறத ஃபோன் மூலியமா ரெக்கார்டா இந்த ப்ரொஃபசர் இருக்காங்களா அந்த லேடி கிட்ட சொல்லணும். அப்படி சொல்லும் போது நம்ம ஹீரோயின் மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றாங்க. ஸோ இப்படியே 4 பேரும் அவங்களோட டேவை முடிக்கிறாங்க. இப்போ அவங்க ஃபோன்ல மெசேஜ் வருது. இந்த மாதிரி நாளைக்கு வந்து 7 பேஷண்ட் இருக்காங்க. 7 பேஷண்ட் நீங்க தான் மானிட்டர் பண்ணணும் அப்படின்ட்டு வருது. இன்னைக்கு 5 பேரை பண்ணோம், நாளைக்கு 7 பேரா? 5 பேருக்கே நம்ம இடுப்பெல்லாம் உடஞ்சு போச்சு. ஆனாலும் இது எனக்கு பழகிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அந்த கஷ்டத்திலையும் சிரிப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் வந்து ப்ரொஃபசர் லேடி இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்து எல்லாருமே உட்கார வச்சு ஒரு லெசன் மாதிரி ஒன்று எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி எடுத்துக்கிட்டே இருக்கும்போது இந்த சாபியை தவிர எல்லாருமே தூங்கி வலிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின்லாம் சொல்லவே வேணாம், அப்படியே அப்பட்டமா தூங்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஹீரோயின் வந்து அப்படியே முழிக்கிறாங்க திருன்னு. இப்போ சாபி கிட்ட ஹெல்ப் கேட்கறாங்க. சாபியும் அப்படியே மெதுவா ஒரு வார்த்தையா சொல்லித்தரா. அதை அப்படியே சொல்றாங்க. ஆனா இருந்தாலும் அவங்களால ஃபுல்லா சொல்ல முடியல. இப்போ நம்ம ஜே அந்த இடத்துல நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு பிரெக்னன்ட் லேடி மாதிரி ஒருத்தங்க இருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு ஐயோ நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்களா, உங்களுக்கு வீல் சேர் வேணுமா, உங்களை நான் கூட்டிட்டு போகணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் ஜே ஓவரா பண்ணிட்டு இருக்கும்போது அந்த லேடி கொஞ்சம் டென்ஷன் ஆகுறாங்க. நான் ஒன்றும் பிரெக்னென்டாலாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ நம்ம சாய் இருக்காங்கல்ல, ஸோ அந்த டாக்டர் வந்துடுறாங்க. அவங்க வந்து வீல் சேர் வச்சுக்கிட்டு நீங்க உட்காருங்க மேடம், உங்களுக்கு கீமோதெரப்பி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அப்பதான் தெரியுது இவங்க ஒரு கேன்சர் பேஷண்ட் போல, கீமோதெரபிக்காக வந்திருக்காங்க போல. அது தெரியாம நம்ம ஜே வந்து என்னென்னமோ அவரோட அக்கறையெல்லாம் காமிச்சு ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டாரு. அந்த லேடிக்கு இது சுத்தமா பிடிக்கவே இல்லை. இந்த பக்கம் பிரெக்னன்சிக்காக வந்திருக்கிற ஒரு லேடி கிட்ட நம்ம சாபி வந்து புள்ளி விவரமா நீங்க ஹீட்ல இருக்க கூடாது, உங்களுக்கு ஃபீவர் வந்துடும் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. அந்த லேடிக்கு என்ன இவ இப்படி பேசிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் அந்த லேடியும் போட்டு திட்டாங்க. நீங்க டாக்டர் தானே, உங்களுக்கு நீங்க படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு 4 டெக்னிக்கலா வார்த்தையெல்லாம் தெரியும், அது அப்படியே என்கிட்ட சொல்றீங்க. எனக்கு என்ன தெரியும், நான் ஒரு காமன் மேன் தானே, எனக்கு என்ன புரியும் நீங்க நினைக்கிறீங்க? நீங்க படிச்சதை அப்படியே எங்க எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இங்க ஒன்றும் நான் பரிச்சை வைக்கல. எனக்கு புரிஞ்ச மாதிரி அதை மாத்தி சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க, அப்படி இல்லைன்னா சொல்லாம போயிருங்க. என்னை ரொம்ப நீங்க டார்ச்சர் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி பேசிடுறாங்க. இதை பார்த்து அங்க இருக்கிற டாக்டரும் நம்ம சாபியை போட்டு காய்ச்சி மூச்சுன்னு திட்டிடுறாங்க. இந்த மாதிரி தானே இருப்பியா, கொஞ்சம் கூட ஹியூமனோட எமோஷனா நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா, இனிமேல் இந்த மாதிரி பண்ணேன்னா அவ்வளவுதான், இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு அப்படின்னா அந்த இடத்துலயே அவங்க கிட்ட சாரி கேட்கணும், நீ சாரி கூட கேட்க மாட்டியே, உனக்கு என்னாச்சு, உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அவங்களும் போட்டு திட்டிடுறாங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம பியோவும் ஜேவும் உட்காந்து இருக்காங்க. அப்படி உட்காந்து இருக்கும்போது பியோ சொல்றாங்க, இந்த கீமோதெரபி பண்றதுக்கு ஒரு லேடி வந்திருப்பாங்கல்ல, இந்த ஜே கூட தப்பா பேசியிருப்பாரு. ஸோ அந்த லேடிக்கு வந்து தினமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும், அதுவும் தினமும் ஒரு 4-5 வாட்டி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது யார் பண்ணணும் அப்படின்னா இந்த பியோ தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால பியோ வந்து கடுப்பாகிறாங்க. எனக்கு ஆல்ரெடி இவ்வளோ வேலை இருக்கு, இதுல இவங்க வேற இப்படிலாம் சொல்றாங்க, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஜே கிட்ட புலம்பிட்டு இருக்கும்போது இப்போ அந்த லேடி அப்படியே முன்னாடி வந்து நிற்கிறாங்க. முன்னாடி வந்து நின்று என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு ப்ராப்பரா ஃபுட்டு கொண்டு வந்து தரணும், அது மட்டும் இல்லாமல் நான் இருக்கிற இடம் சுத்தமா வச்சிருக்கணும், எனக்கு கிளீனா இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும், அது மட்டும் இல்லாமல் என்னோட ட்ரெஸ்ஸை ஒரு நாளைக்கு 4 டைம்ஸ் நீங்க சேஞ்ச் பண்ணணும், அதுவும் நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பியோவும் ஓகே மேடம் நான் பண்றேன் மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் இந்த பக்கம் நம்ம ஜேவை காமிக்கிறாங்க. அவர் அப்படியே ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வரும்போது நம்ம ஹீரோயின் தனியா உட்காந்து பாட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. இப்ப இவரும் ஒரு பக்கம் அந்த இயர்பாட்ஸை வாங்கி போட்டுக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது, உனக்கு பாட்டு கேட்கறதுனா ரொம்ப பிடிக்குமா, எனக்கு சுத்தமா இந்த பாட்டு கேட்கறதெல்லாம் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜே சொல்லிட்டு இருப்பாரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்ச சில சாங்ஸோட நேம் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. அடிச்சு பிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஓடி வராங்க. என்னன்னு பார்த்தா ஏதோ ஒரு பேஷண்ட்டுக்கு பெயின் வந்திருக்கு, ஸோ எமர்ஜென்சியா சி செக்ஷனுக்கு அவங்கள கொண்டு போகணும், அவங்களுக்கு ஆப்ரேஷனுக்கு ரெடி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த டாக்டரும் சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த சி செக்ஷன்ல ஆப்ரேஷனுக்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்டும் ரெடி பண்ணிட்டு டாக்டர்ஸ் எல்லாருமே அங்கே அசம்பிள் ஆயிட்டாங்க. இப்போ டாக்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, ஆனா இன்னும் வரவே இல்லை. நம்ம ஹீரோயின்ட்ட கேட்கும்போது இருங்க சார் நான் ஒரு கால் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கால் பண்ணா யாருமே ஃபோன் எடுக்கல. இப்போ ஒரு டாக்டர் வந்து அந்த பேஷண்ட்டை காமா பேசி ஜாலியா கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே இது வந்து எமர்ஜென்சி அப்படின்னு தான் என்கிட்ட சொன்னாங்க, ஆனா எமர்ஜென்சி இல்லை அப்படின்னு சொல்லும்போது அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது, உங்களுக்கு யார் ஃபோன் பண்ணா, உங்களுக்கு மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயினை போட்டு அந்த டாக்டர் திட்டிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. இப்போ இந்த பக்கம் இந்த சாபி இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்து அந்த பேஷண்ட் கிட்ட பேச சொல்லி அந்த டாக்டர் சொல்லியிருப்பாங்க, அந்த சாபியை திட்டி இருப்பாங்களா அந்த டாக்டர் சொல்லியிருப்பாங்க. ஆனா இவங்களும் பேசுறதுக்காக வராங்க, ஆனா கொஞ்சம் பயப்படுறாங்க. ஏன்னா ஆல்ரெடி அந்த பிரெக்னெண்டா இருக்கிற பேஷண்ட் வந்து நம்மளை திட்டாங்க, நீ ரொம்ப டெக்னிக்கல் வேர்டெல்லாம் யூஸ் பண்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க, எப்படி போய் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு டோருக்கு வெளியே நின்று அவங்க எப்ப தூக்குறாங்க எப்ப சாப்பிட்றாங்க அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் வந்து இந்த கீமோதெரபி பேஷண்ட்டுக்கு நம்ம பியோ தான் வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி விடுறாங்க. அந்த ஸ்டிக்கர்லாம் எடுத்துட்டு அந்த பேண்டேஜ்லாம் எடுத்துட்டு அதெல்லாம் அப்படியே ஒட்டி விடுறாங்க. அந்த லேடியும் குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ இந்த டாக்டர் வந்து இந்த சாபி கிட்ட வந்து பேசுறாங்க, இங்க பாரு நான் நேற்று நைட்டு உன்ட்ட என்ன சொன்னேன், அந்த பேஷண்ட் கிட்ட போய் பேச சொன்னேன்ல, நீ ஏன் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இல்ல மேடம் நான் போய் பார்த்தேன், அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் அவங்க தூங்கிட்டாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது, இங்க பாரு நீ பேஷண்ட் கிட்ட பேசினாதான் அவங்க என்ன கோ த்ரூ பண்றாங்கன்னு உன்ட்ட சொல்லுவாங்க, அதை வச்சுதான் அவங்களை நீ எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு உனக்கு தெரியும். ஆனா நீ பேசாமே இருந்தீங்கன்னா அவங்க என்ன பண்றாங்க, அவங்க என்ன யோசிக்கிறாங்க, அவங்களோட மனசு எப்படி இருக்கு, அவங்களோட மென்டல் ஸ்டேஜ்லாம் எந்த
எந்த லெவல்ல இருக்கு அப்படின்னு உனக்கு எப்படி தெரியும்? ஏன் இந்த மாதிரி ஒரு சின்ன வேலை கூட செய்ய மாட்டியா? அப்புறம் எப்படி நீ டாக்டர் ஆகிறதுக்கு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி போட்டு திரும்பவும் நம்ம சாபியை காய்ச்சி மூச்சுன்னு திட்டிடுவாங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம பியோவும் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு அவங்களோட இடத்துல வந்து உட்காடுறாங்க. உட்காந்து அடுத்த செகண்ட் இந்த நர்ஸ் வந்து சில வேலைகள்லாம் கொடுக்கும்போது இந்த பியோ வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஏன்டா என்னை இப்படி கொடுமைப்படுத்துறீங்க, என்னால இங்க இருக்கவே முடியல, ஏன்டா இந்த வேலைக்கு வந்தேன், மென்டல் டார்ச்சலா இருக்கேடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு நைட்டு இந்த சாபி இருக்காங்கல்ல, ஸோ இவங்களும் வந்து உட்காந்துக்கிட்டு திரும்பவும் புக்ல ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பக்கத்துல நம்ம ஹீரோயின் உட்காந்துருக்காங்க. நான் இந்த டாக்டர் வேலைக்கு அன்ஃபிட்னு நினைக்கிறேன், என்னால என்னோட பேஷண்ட் கிட்ட கூட பேச முடியல, நான் இந்த வேலையை விடலான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து ஹே அப்படிலாம் விடாத அப்படின்னு சொல்ல வரக்குள்ள ஆமா நான் எதுக்காக விடணும், என்னால விட முடியாது, நான் கண்டிப்பா போராடுவேன், நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சாபி அவங்களுக்குள்ளேயே பேசிட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப ஹீரோயினும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சரி ஓகே வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வரும்போது டக்குனு அங்க மைக்ல எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதாவது லெவல் 1 பேஸ்மெண்ட்ல வந்து கேன்சர் பேஷண்ட் வந்து கீழே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, அவங்களுக்கு இமீடியட்டா ஹெல்ப் தேவை அப்படிங்கிற மாதிரி அங்க அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த இடத்துல டாக்டர் யாருமே இல்ல. நம்ம ஹீரோயின் ஐயோ இப்ப நம்ம போகணுமா வேணாமா இல்ல வீட்டுக்கு போலாமா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இல்ல நம்ம போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடுறாங்க. இந்த பக்கம் இந்த ப்ரொஃபசர் லேடி இருக்காங்களே, சோ அவங்களும் வந்து மத்த டாக்டருக்கு கால் பண்றாங்க. ஆனா யாருமே போனை பிக் பண்ணவே இல்லை. இப்ப அவங்களும் அந்த பேஷண்ட்டை நோக்கி ஓடிட்டு இருப்பாங்க. இப்ப அந்த பேஷண்ட்டை அங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டு இவங்க தேவையான வேலை எல்லாமே செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த நாள் காலையில வருது. ஆனா நம்ம ஹீரோயின் இன்னும் அவங்களோட ஸ்டாஃப் ரூம்ல உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. எல்லாரும் ரெடி ஆயிட்டு அப்பதான் வேலைக்கு வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோயினை பாக்குறாங்க. அப்ப நீ நேற்று நைட்டுக்கு வீட்டுக்கு போவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப டயர்டா இருக்காங்க. அப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஜே இருக்காருல, சோ இவர் வந்து ஒரு கடையில உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு. அந்த ஹாஸ்பிட்டல்ல எல்லாருக்குமே வேலை இருக்கு, நான் இந்த மாதிரி வெளியே இருக்கேன்னு கூட யாருக்குமே தெரியல, அப்ப நான் அந்த ஹாஸ்பிட்டல்ல என்ன பண்ணிட்டு இருக்கேன், என்னோட நீட் அங்க யாருக்குமே தேவைப்படல, நான் அங்க இருக்கிறது ஒண்ணுதான் இல்லாததும் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி அவரு இங்க ஃபீல் பண்ணிருக்காரு. அவருக்கு வந்து யாருமே வேலை கொடுக்க மாட்டாங்களேன்னு சொல்லி இங்க இவரு கவலைப்பட்டு போனே பார்த்துட்டு இருப்பாரு. இப்ப டக்குன்னு ஒரு போன் வரும். போன் வந்தோடனே ஓகே டாக்டர் இந்த நான் வந்துடுறேன் 5 நிமிஷத்துல வந்துருவேன் அப்படின்னு சொல்லும்போது இல்ல ஒன்னும் வர வேணாம், நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, இங்க ஒன்னும் வேலை இல்ல, வேலை இருந்தா நான் கூப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி போனை கட் பண்ணிடுவாங்க. திரும்பவும் இவர் அப்படியே அப்செட் ஆயிடுறாரு. இப்ப இந்த பக்கம் இந்த பியோவும் எல்லா வேலையும் செஞ்சுட்டு அப்படியே வந்து சாப்பிட்ற கூட டைம் இல்லாம அங்க இருக்கிற அந்த பர்கரையும் அந்த கூல் ட்ரிங்க்ஸையும் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இது நமக்கு ஒரு 10 நிமிஷம் கிடைச்சா கூட சாப்பிட்டுலாமே அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு டாக்டர் வராரு. அவரு வந்து இங்க பாருமா அந்த கீமோதெரபி பேஷண்ட் இருக்காங்களா, அவங்களுக்கு நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விடவே இல்லையா, கொஞ்சம் லேட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த வார்டில் கத்திக்கிட்டு இருக்காங்க, சீக்கிரம் போய் அதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பர்கரையும் கூல் ட்ரிங்க்ஸையும் அவர் எடுத்துட்டு போயிடுறாரு. நம்ம பியோக்கு என்ன இதை இவர் தூக்கிட்டு போறாரு, நம்ம எப்படி சாப்பிடுறது அப்படின்னு ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த பேஷண்ட்டுக்கு வந்து அந்த பேண்டேஜ் எடுத்து விட்டு புது பேண்டேஜ் போட்டு விட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. அந்த பேஷண்ட்டும் பார்த்து எடு, பொறுமையா எடு, கை சுத்தமா இருக்கா, அழுக்கு இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இவங்களும் பொறுமையா ஓகே மேடம்னு சொல்லி அதை அப்படியே பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் இந்த சாபி இருக்காங்களே, அவங்க அப்படியே புலம்பி அழுதுகிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின் கிட்ட, என்னால எதுவுமே பண்ண முடியல, பேஷண்ட் கிட்ட போய் பேச முடியல, அவங்க என்னை பார்த்தாலே கோவப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராரு. ஹீரோ வந்தோடனே அவங்க எல்லாரும் வெளியே போயிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பேஷண்ட் இருக்காங்க, அவங்கள நீ பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு மூவ் பண்ணணும், அதுக்கு ஆம்புலன்ஸ்ல நீ அவங்க கூட துணைக்கு போகணும் அப்படின்னு சொல்லும்போது நான் எப்படி துணைக்கு தனியா போறது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏதாவது உனக்கு இடையில பிரச்சனை வந்தா எனக்கு கால் பண்ணு, நீ அந்த லெவலை மட்டும் கரெக்டா மானிட்டர் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி இங்க நம்ம ஹீரோவும் சொல்லி விட்டுறாரு. நம்ம ஹீரோயினும் கிளம்பிடுறாங்க. இப்ப இந்த பக்கம் இந்த பியோ இருக்காங்கல்ல, அவங்க கேன்டீன்ல போட்டு அடிச்சு புடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ பசி போல அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு போன் வருது. போன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, மேம் நீங்க ஒரு 5 நிமிஷத்துல சாப்பிட்டு சீக்கிரம் வந்துருங்க, எங்க வேலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி ஓகே நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி போன்ல சொல்றாங்க. சொல்லி முடிச்சுட்டு இதுக்கு மேல இங்க இருந்தா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே ஓடி வராங்க. அங்க ஒரு டாக்ஸி இருக்கு. டக்குன்னு டாக்ஸியில எடுத்துக்கிட்டு எங்க போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பக்கத்துல ஏதாவது ஹாஸ்பிட்டல் போங்க, அப்படி இல்லைன்னா இல்ல ஹாஸ்பிட்டல் போகாதீங்க, நீங்க பக்கத்துல இருக்கிற ஒரு மாலுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏறி உட்காந்துக்கிறாங்க. பாட்டை ஃபுல்லா வைக்க சொல்றாங்க. சவுண்டை ஃபுல்லா வச்சுட்டு கார் அப்படியே மூவ் ஆகி போய்கிட்டு இருக்கு. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது திரும்பவும் இவங்களுக்கு போன் வந்துகிட்டே இருக்கு. இவங்க எடுக்காம தான் இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இல்ல நான் திரும்பி போகணும், போயே ஆகணும், எனக்கு இந்த வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காரை திருப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போவாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ்ல அந்த பேஷண்ட் கூட போயிட்டு இருப்பாங்க. திடீர்னு பேஷண்ட்டுக்கு ஏதோ உடம்பெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கும். டக்குன்னு ஆம்புலன்ஸை சீக்கிரமா போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் பக்கத்துல உட்காந்து பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணி எல்லாம் கேக்குறாங்க. நம்ம ஹீரோவும் இது பண்ணு அது பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் திரும்பவும் ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம பியோ வந்து பார்க்கும்போது அந்த கீமோதெரபி பேஷண்ட் இருந்த வார்டுல பாத்தீங்கன்னா 2 பேர் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. பக்கத்துல அந்த பேஷண்டோட கண்ணாடி இருக்கும். அதை பார்த்தோன்னே நம்ம பியோக்கு ஒரு மாதிரி ஆயிருது, இவங்க இறந்துட்டாங்களோ, நம்ம கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இப்ப திடீர்னு பார்த்தா அந்த கீமோதெரபி பேஷண்ட் அவங்க முன்னாடி வந்து நிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா இவங்களோட வார்டை சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. அதுல கண்ணாடியை மறந்துருப்பாங்க, பக்கத்து ரூம்லயே விட்டுருப்பாங்க. அப்படின்னு சொன்னோடனே நீங்க ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க, நான் ஒரு செகண்ட்ல பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப திரும்பவும் வந்து அவங்களுக்கு பேண்டேஜ் எல்லாம் மாத்தி விட்டுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு இருக்கும்போது இப்பதான் நம்ம பியோக்கு தெரிய வருது, நம்ம இவங்களை வெறுக்கிறோம், ஆனா இவங்களுக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னா நம்மளால தாங்க முடியல, அப்போ நம்ம இதை ஹாப்பியா பண்ணணும், எந்த ஒரு வேலையுமே ஹாப்பியா பண்ணணும்
அப்படிங்கிற மாதிரி அவங்களும் அப்படியே ரியலைஸ் ஆகிறாங்க. இப்போ இந்த கீமோ பேஷண்ட்டும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ மட்டும்தான் எனக்கு கரெக்டாக பேண்டேஜ் போட்டு விடுற, அதனால தான் நான் உன்னைய எல்லா இடத்துக்கும் நான் கூப்பிட்டுட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விடுறதும் நீ மட்டும்தான் கரெக்டாக பண்ணி விடுற, அதனால தான் உன்னை கூப்பிடுறேன். நீ ரொம்ப பெஸ்ட்டாக இருக்க. ஆனால் எனக்கு என்னமோ உன்னை டார்ச்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கு. ஆனால் இருந்தாலுமே எனக்கு வேற வழி தெரியல. எல்லா டார்ச்சரும் ஒரே ஒரு நாளைக்கு தான். ஏன்னா நாளைக்கு நான் டிஸ்சார்ஜ் ஆக போறேன் அப்படின்னு சொன்ன உடனே, ஓ அப்படியா, இதை ஏன் நீங்க முன்னாடியே சொல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்க நம்ம பியோவும் ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அந்த பேஷண்ட்டை ஒப்படைச்சிடறாங்க. இப்போ அந்த இடத்துல ஒரு டாக்டர் இருக்காங்க. அந்த டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அந்த டாக்டர் அவங்களோட ட்ரைனிங் பீரியட்ல என்னெல்லாம் கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் கிட்ட எவ்வளவு போல்டா இருக்கணும், எப்படி எல்லாம் நமக்கு பிரச்சனை வரும், அது எல்லாத்தையும் எப்படி ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்போ இந்த பக்கம் திரும்பவும் இந்த சாபி வந்து அந்த பேஷண்ட் கிட்ட பேசுறதுக்காக ரூமுக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த இடத்துக்கு நம்ம ப்ரொஃபசர் லேடி வந்துடுறாங்க. அவங்க வந்துட்டு உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொஃபசர் லேடி உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ சாபி கொஞ்சம் தைரியமா போயிட்டு பேசுவாங்கன்னு பார்த்தா அந்த ரூமுக்கு வெளியே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த லேடியை வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்து கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிற அந்த பொண்ணை போட்டு எழுப்புறாங்க. இப்போ சாபி எந்திரிச்சு நிற்கும் போது, இங்க பாருங்க மேடம், உங்களோட பிளட் பிரஷர் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, நீங்க இந்த டைம்ல நிக்க கூடாது, நடக்க கூடாது, போய் படுக்கணும், ஏன் இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரிலாம் எனக்கு நீங்க சொல்லிட்டு இருக்காதீங்க, நான் தான் சொல்லிட்டேன்ல, நீங்க ரொம்ப டெக்னிக்கலா பேசுறீங்க, உங்களால என்ன ஹேண்டில் பண்ண முடியாது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து திரும்பவும் அவங்க ரூமுக்குள்ள போகும்போது அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. சோ நம்ம சாபி சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. இப்போ ஒரு ஆபரேஷன் தியேட்டர்ல நம்ம ஹீரோயினை போட்டு ஒரு டாக்டர் திட்டிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினுக்காக சப்போர்ட் பண்றாரு. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு இவர் என்ன நமக்காக சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மேல ஒரு அன்புன்னு கூட சொல்லலாம், அது வந்துருச்சு போல. நம்ம ஹீரோ வேற யாருமே கிடையாது, நம்ம ஹீரோயினோட அக்காவோட ஹஸ்பண்ட் இருக்காங்களே அவங்களோட தம்பி தான். சோ எல்லாருமே சொந்தக்காரங்களா தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் இந்த சாபி நின்று இருக்காங்க. இப்போ அந்த பேஷண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் உங்களை வந்து தப்பா சொல்லிட்டேன், நீங்க சொல்ற மாதிரி நான் கேட்டிருந்தா மயக்கம் போட்டு விழுந்திருக்க மாட்டேன், நீங்க கரெக்டா தான் சொல்லியிருக்கீங்க, சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த சாபி கிட்ட கொஞ்சம் நார்மலா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. சாபியும் சரி ஓகே மேடம், நானும் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன், ஏன்னா உங்களோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்காம உங்களோட மென்டல் ஹெல்த்தை புரிஞ்சுக்காம நான் வந்து படிச்ச எல்லாத்தையுமே நான் அப்படியே ஒப்பிச்சிட்டேன், ஸோ அதுக்காக நானும் சாரி கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் என்னடா இது, ஹாஸ்பிட்டல் எல்லாரும் பரபரப்பா வேலை செய்யறாங்க, நம்ம மட்டும்தான் இப்படி உட்காந்து இருக்கிறோமே அப்படின்னு பஸ் ஸ்டாண்ட்ல தனியா உட்காந்து இருக்காரு நம்ம ஜே. அப்ப ஜேக்கு ஒரு கால் வருது. ஜே எங்க போனீங்க, சீக்கிரம் வாங்க, நீங்க இல்லாம நாங்க எப்படி தேடிட்டு இருக்கோம் தெரியுமா, இன்னும் 5 நிமிஷத்துல இங்க இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவருக்கு அப்படியே ஹாப்பி ஆகுது. அப்ப நீங்க என்னை தேடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதோ வந்துடுறேன் அப்படின்னு அங்க இருந்து அப்படியே வேகமா ஓடுறாரு. இப்போ இந்த பக்கத்து ஹாஸ்பிட்டல்ல ஒரு டாக்டர் இருப்பாங்களா, நம்ம ஹீரோயின் கிட்ட கூட அட்வைஸ் எல்லாம் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த டாக்டர் வந்து நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு தான். இப்போ அவங்க தான் நம்ம ஹீரோயினை பத்தி அவங்க என்ன கோ த்ரூ பண்றாங்க எல்லாத்தையுமே நம்ம ஹீரோட்ட சொல்லியிருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நம்ம ஹீரோ வந்து தேங்க்ஸ், அவளை பத்தி என்கிட்ட சொன்னதுக்கு, எனக்கு இதெல்லாம் தெரியவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட தேங்க்ஸ்ங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் வந்து நிற்கும் போது இன்னும் கிளம்பலையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த கிளம்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க. பேக்கை சரியா போடு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வருவாரு. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துலயே நம்ம ஹீரோ மேல கொஞ்சம் நம்ம ஹீரோயினுக்கு காதல் வர ஸ்டார்ட் ஆயிருது. இப்போ எல்லாருமே அந்த ஸ்டாஃப் ரூம் உட்காந்து இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஜேவும் வந்துடுறாரு. எதுக்கு வந்திருப்பாரு அப்படின்னா, இவங்க அன்னைக்கு நாள் ஃபுல்லா என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்டை டாக்டர் கிட்ட சொல்லணும்ல, அதுக்கு தான் கூப்பிட்டுருப்பாங்க. இப்போ சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் சரி ஓகே நம்ம எல்லாருமே நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியே எங்கேயாவது மாலுக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருமே மாலுக்கு கிளம்புவாங்க. இப்போ அந்த டைம்ல சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜே கூட மட்டும் உட்காந்து யாருமே சாப்பிட மாட்டாங்க, எல்லாருமே கிளம்பிடுறாங்க. இப்போ நம்ம ஜே அப்படியே நின்று இருக்கும்போது டக்குன்னு ஒரு ஃபோன் வருது. பார்த்தா டாக்டர் நீங்க எங்க போனீங்க, உங்களுக்கு நான் பாஸ்தா வாங்கி வச்சிருக்கேன், நீங்க வந்தீங்கன்னா சாப்பிடலாம், நீங்க என்ன சாப்பிட்டு இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் வாங்க அப்படின்னு சொல்லும்போது தேங்க்யூ டாக்டர், இந்த வந்துடுறேன், எனக்காக நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இங்க ஜேவும் ஹாப்பியா வராரு. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல வந்து மீட் பண்றேன். ஸோ தேங்க்யூ, பாய்.